என்னால் ஓப்பனராக ஆட முடியாது, இதுதான் சிஎஸ்கேனுடைய திட்டமாக இருந்துச்சு, தோல்விக்கு காரணம் இதுதான் ருத்ராஜ் கேட்வார் ஆர்ஆருக்கு எதிரான மேட்ச்சில் தோற்றதுக்கு பிறகு வேதனையோட பேசியிருக்காரு. 20 ரன் கம்மியாக அடிச்சிருக்கோன்னு சிஎஸ்கே தோல்விக்கு பிறகு சிஎஸ்கேயை கலாய்க்கிற மாதிரி வெற்றிக்கு பிறகு பேசியிருக்காரு கேப்டன் ரியான் பராக். ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நடந்து முடிஞ்ச சிஎஸ்கே விசஸ் ஆர்ஆர் மேட்ச்சில் சிஎஸ்கேனுடைய மோசமான ஃபீல்டிங் பேட்டிங் காரணமாக 6 ரன் வித்தியாசத்தில் ஆர்ஆர் அணி கடைசி ஓவரில் திகில் வெற்றி பெற்றாங்க. ஸோ ஆர்ஆர் அணி தொடர் தோல்விக்கு பிறகு சிஎஸ்கே போல ஒரு அணியை வீழ்த்தி தற்போது கம்பேக் ஆயிருக்காங்க இந்த சீசன்ல. ஸோ இந்த வெற்றிக்கு பிறகு பேசிய ஆர்ஆர் அணியுடைய கேப்டன் ரியான் பராக், இந்த வெற்றி ரொம்ப நேரம் கழிச்சு வந்த மாதிரி இருக்கு, ரொம்ப காலம் கழிச்சு வந்த மாதிரி இருக்கு. ஏன்னா நாங்கள் முதல் 2 மேட்சா மோசமாக தோத்துருக்கோம். இந்த மேட்ச்ல நாங்கள் ஜெயிச்சாலும் 20 ரன் குறைவாக அடிச்சதா நான் நினைக்கிறேன். ஏன்னா நடு வரிசையில் நாங்கள் ஒரு கட்டத்தில் அதிரடியாக விளாண்டோம். கடைசியில் அடுத்தடுத்து விக்கெட் போனதுனால எங்களால் அதிரடியாக முடிக்க முடியலை. சீசன்ல முதல் மேட்ச்லேயே 280 அப்படிங்கிற பெரிய டார்கெட்டை சேஸ் பண்ணி தோற்றோம். அடுத்த மேட்ச் 180 எட்ட முடியாமல் போணுச்சு. ஆனால் இந்த போட்டியில் சில வாய்ப்புகள் எங்களுக்கு வந்தது. நானும் நிதிஷ் ராணாவும் அதிரடியாக விளையாட திட்டம் போட்டு களமிறங்கணும். 20 ரன் கம்மியாக அடிச்சிருந்தாலும் எங்கள் ஃபீல்டர்கள் 20 ரன்னை ஃபீல்டிங்லேயே வந்து கட்டுப்படுத்திட்டாங்க. அதுதான் வெற்றிக்கு முக்கிய காரணம். மேலும் எங்கள் பவுலர்கள் அணியாக சேர்ந்து துல்லியமாக பந்து வீசினாங்க. ஒரு அணியாக எங்களுக்கு இந்த வெற்றி நீண்ட நேரம் கழித்து கிடைச்சிருக்கு. இருந்தாலும் இதற்கப்புறம் இதே போல் சிறப்பாக விளையாட வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கோம். கண்டிப்பாக அதை செஞ்சு இந்த சீசனில் எங்களுடைய பெஸ்ட்டை கொடுப்போம்னு ரியான் பராக் வெற்றிக்கு பிறகு கெத்தாக பேசிட்டு போயிருக்காரு. அடுத்ததாக தோல்விக்கு பிறகு பேசிய சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கேட்வால், அவருடைய பேட்டிங் பவர் பிளே மோசமாக இருந்துச்சு, அதை ஒத்துக்கிட்டே ஆகணும். ஃபீல்டிங்லேயும் 8லேருந்து 10 ரன்களுக்கு மேலே நாங்கள் தவற விட்டோம். கட்டத்தில் எதிரணி ஒரு நல்ல தொடக்கம் கொடுத்தாங்க, 210 அடிச்சிருவாங்கன்னு நினச்சோம். ஆனால் எங்கள் பவுலர்கள் சிறப்பாக கம்பேக் ஆகி 180க்குள்ளே சுருட்டினது நினைக்கும் போது மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நான் தற்போது 3வது டவுனில் பேட்டிங் ஆட காரணம் பல வருடமாக அஜிகே ரஹானே ராயுடு அந்த இடத்துல கவனித்து சிறப்பாக விளாண்டாங்க. அந்த பணி இப்போ நான் செய்ய வேண்டிய இடத்துல இருக்கேன். ஸோ 7 முடிஞ்சதுக்கு பிறகு ராகுல் திரிபாதியை ஆரம்பத்தில் இறக்கி விட்டு ஆக்ரோஷமாக விளையாட வச்சு நான் மிடில் ஆர்டரில் ரிஸ்க் எடுக்கும்போது அடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானோட தான் இருந்தோம். ஸோ அதுதான் இப்போ செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் சொதப்பலாக இருக்குது. ஆனால் பந்து வீச்சு அட்டாக் சிறப்பாக இருக்குது. வழக்கம் போகிற நூர் அகமது, ஜடேஜா, கலீல் அகமது வேறு லெவலில் பந்து வீசியிருக்காங்க. பதிரான வேறு லெவலில் டெட் ஓவர்லேயும் பந்து வீசியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு இந்த போட்டியில் உத்வேகம் அப்படின்னு பார்த்தா எங்கள் பவுலிங் யூனிட் தற்போது சிறப்பாக இருக்குது. பேட்டிங் மட்டும் எங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிட்டா கண்டிப்பாக இதுக்கப்புறம் தொடர்ந்து நாங்கள் வெற்றி பெறுவோம். ஸோ கண்டிப்பாக அதை பற்றி பேசுவோம். கண்டிப்பாக இதுக்கப்புறம் பவர் பிளேயில் நாங்கள் மோசமாக விளையாடாமல் சிறப்பாக விளையாண்டு கம்பேக் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ருத்ராஜ் கேட்வால் சொல்லியிருக்காரு. மேலும் நான் இதுக்கப்புறம் தொடக்க ஆட்டக்காரராக விளையாட முடியாது, ஏலத்துக்கு பிறகு இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கோம், அது நல்லா போயிட்டுருக்கு, தொடக்கம் தான் கொஞ்சம் சரியில்லை, கண்டிப்பாக அதையும் நாங்கள் திருத்திக்கிட்டு கம்பேக் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ருத்ராஜ் கேட்வால் சொல்லியிருக்காரு. ஆனால் சிஎஸ்கே தோல்விக்கு ருத்ராஜ் கான்வே தொடக்க ஆட்டக்காரராக விளையாடாமல் இருக்கிறது தான் ரசிகர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ருத்ராஜ் நான் 3ஆம் டவுனில் தான் விளையாடுவேன், மிடில் ஆர்டரில் தான் விளையாடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து தோல்விக்கு பிறகு பேசியிருக்காரு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், சிஎஸ்கேனுடைய தோல்விக்கு காரணம் சிஎஸ்கேனுடைய தொடக்க பேட்டிங் தானா? ஸோ சிஎஸ்கே இதுக்கப்புறம் கம்பேக் ஆகணும்னா என்ன செய்யணும்? ஸோ கம்பேக் ஆகி பிளே ஆஃப் கோப்பையை வெற்றி பெறுவாங்களா சிஎஸ்கே? அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.